எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேவையில் துவண்டு போவது ஏன். பாருங்களேன், நம்ம 7 வருஷமா இந்த யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கோம். நம்ம சேவையை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு அவங்களும் வராங்க. ஆனால் நாங்களும் ஒரு சின்ன சின்ன சேவை எடுத்து பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதில் சில பேர் நம்ம எப்படி 365 நாள் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. நாளடைவில் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அந்த சோர்வு வந்துடுது. திடீர்னு சொல்கிறாங்க, அண்ணா நான் இதுமாரி இது பண்ணலை, வேற யாரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இப்படி துவண்டு போயிடுறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மாயை அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 வகையான மெத்தடை ஃபாலோ பண்ணுது ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு. அதில் ஒன்று, ஒவ்வொரு ராஜயோகிக்கும் அவங்க மனசில் ஒரு அபிலாஷை இருக்கும், இது நிறைவேறும் அப்படின்னு நினச்சி ராஜயோகத்துக்கு வருவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் 14 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கடன் நிறைய சொல்லியிருக்கேன், இந்த கடன் சரியாகணும் அப்படின்னு நினச்சலாம் வந்திருக்கும். இந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை வெற்றி அடைய செய்யாது. அப்போ என்ன ஆகிடும், விரக்தியின் காரணமாக நீங்கள் சிஸ்டம் விட்டு போயிடுவீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தடு, மாயை டெப்ளாய் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னன்னா, நீங்க என்ன கேட்டீங்களோ அதை விட தாராளமா தரும். அப்ப நீங்க எதை பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் நல்ல சேவை பண்ணாங்க, கேட்டா இப்போ எனக்கு வேலை இல்லை, நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் உங்க கூட சேவைக்கு வரேன்றாங்க, சேவை பண்றாங்க, பரமாத்மாவோட யோகா கனெக்ஷன்ல இருக்காங்க, திடீர்னு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல கை நிறைய சம்பளம் வருது, உடனே என்ன பண்றாங்க, சேவையை நிறுத்திடுறாங்க. இப்போ வேலையில 8 மணி நேரம் 12 மணி நேரம் கம்பெனிக்காக உழைக்கிறாங்க, கேட்டால் இப்போ டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, அவங்க கேட்டது வேலை, அந்த வேலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கை நிறைய சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ என்ன ஆச்சுன்னா சேவை பண்ண மாட்டாங்க. இப்படி மாயை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் விட்டு அனுப்பிடுது. ஒன்று நீங்கள் கேட்டதை கொடுக்காம விரக்தியை வரவழைச்சு அனுப்பிச்சிடுது, ஒன்று நீங்கள் கேட்டதோட ஜாஸ்தியாக கொடுத்து உங்களை டோட்டலாக வேற டைரக்ஷன் அனுப்பிச்சிடுது, நீங்கள் அப்பவும் பண்ணாமல் போயிடுறீங்க. இப்படி ஆயிடுது. இப்படி ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணும்? இப்போ நான் எனக்கு சொல்ற காரணம், நான் ஏன் கன்சிஸ்டண்டா இருக்கேன்னு காரணம்னா, நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன். ஆக்சுவலாக நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா என்னை ஆர்எஸ்எஸ் கிளாஸஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. நான் அதோடையே ட்ராவல் பண்ணதுனால ஒரு மிலிட்ரி மாதிரி டிசிப்ளின் எனக்குள்ள வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ நரேந்திர மோடி நம்ம இந்தியாவோட பிரதம மந்திரி. அவர் 3 வாட்டி குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார், 2 வாட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. இத்தனை நாட்கள் ஒரு நாள் கூட ஒரு லீவ் போட்டது இல்லை. 365 நாள் அவர் நாட்டுக்காக சேவையில் இருக்கார். இது அவரால் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால தான். நானும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதுனால தான் எனக்கு 365 நாள் இது அங்கே இருக்கிற ட்ரைனிங் அப்படி. ஓகேவா? 2வது நான் கண்டுபிடிக்கிற காரணம் ஏன் நான் சிஸ்டம்ல இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு மனிதனாக பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய காரியம் என்ன, மினிமம் 3 வேளை சாப்பிடணும், குளிக்கணும், தூங்கணும். கரெக்டா? இது மாதிரி சில செட் ஆஃப் ஆக்டிவிட்டி நீங்களும் நானும் இல்லை பிறந்த பூமியில் பிறந்த எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? இதை நம்ம சிஸ்டம்ல கொண்டு வந்துடுறோம், எல்லாரும் அது பண்ணிட்டு இருக்கோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இந்த ராஜயோகியான 4 விஷயம் பண்ணணும்னு பரமாத்மா சொல்றாரு. 1, அமிர்த வழியில் இருந்து இறைவனை நினைவு பண்றது, வாணி படிக்கிறது, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது, சேவை பண்றது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 4ஐயும் என தினச்சரியில உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டேன், மர்ஜ் பண்ணிட்டேன். இது இல்லாம அது இல்லாம என்ன மாதிரி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப் கொண்டு வந்துட்டேன். எப்படி காலம்புற இருந்தால் ப்ரஷ் பண்றோம், அது எப்படி நம்ம ஒரு நாள் கூட விடுறது இல்லை, அந்த மாதிரி என்னோட டைம் டேபிள்லாம் செட் பண்ணிட்டேன். 3:30 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது, 4:45 பரமாத்மா நினைவு பண்ண வேண்டியது, 5:05 கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் எடிட் பண்ண வேண்டியது, அப்லோட் பண்ண வேண்டியது, வாக்கிங் போக வாணி கேட்க வேண்டியது, வாணியை பாட்காஸ்ட்ல போட வேண்டியது, இப்படி எல்லா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டியது, ஈவினிங் கிளாஸ் எடுக்க வேண்டியது, ஆத்மாக்கள் 6 மணிக்கு மேலே யாரை கூப்பிட்டாலும் அவங்களுடைய கேள்வி பதில் சொல்ல ட்ரை பண்ணுறது, அவங்களுக்கு சேவையில் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறது, இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சலாக கொண்டு வந்ததுனால, இதுவே வாழ்க்கை நடைமுறையாக கொண்டு வந்ததுனால நம்ம சிஸ்டமில் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே மனிதர்கள் தான். பாருங்களேன், நீங்கள் என்னோட வீடியோ கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடியோவும் நல்லா பேசியே வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தோண்டு போன மாதிரி நானே பேசியிருப்பேன், என்னடா வாழ்க்கை, என்னடா ட்ராமா, நானே பேசியிருப்பேன். ஏன்னா நானும் மனிதன் தான், நானும் சாதாரணம் தான். அதனால தான் சொல்றேன், என்னை ஒரு ஸ்டூடெண்டா மட்டும் பாருங்க.
என்னை வந்து ஒரு டீச்சராகவோ ஆன்மீக டீச்சராகவோலாம் பார்க்காதீங்க, தயவுசெய்து குருவாலாம் பார்க்காதீங்க. இப்படி சொல்கிறதோட காரணம் அதுதான். நான் அது பெருமையாக சொல்லிப்பேன், நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், அது நான் பெருமையாகவே சொல்லிப்பேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த சிஸ்டமை நல்லா உள்வாங்கியிருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த எண்ணம் போல் வாழ்வு அதோட அனிமேட்டட் வெர்ஷன் வந்து சேலத்தில் இருக்க பசங்க தான் பண்ணி கொடுக்குறாங்கன்னு. அதில் எல்லாம் சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆர்வத்தெல்லாம் நம்ம பாராட்டி ஆகணும். சின்ன பசங்கன்றதுனாலையும் அவங்களுக்கும் மாயை வந்து விளையாடுறதுனாலையும் சில பேர் வந்து இப்போது அதை கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீடியோவில் நான் கேட்க வர்றது என்னென்னா, யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நம்ம எண்ணம் போல் வாழ்வு வந்து அனிமேட்டட் வெர்ஷனாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நான் அந்த டீமோட சேர்த்து விட்ருவேன். அவங்க அடுத்த வீடியோவில் கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அது அனிமேட்டட் வெர்ஷனாக பண்ணணும். அவங்க எப்படி பண்ணணும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, நம்ம இது போடுறோம் இல்லையா, தம்ப்நெயில், அது வேற ஒரு தம்பி தான் பண்ணுறாரு. இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு, கேட்ட டைமில் பண்ணி கொடுத்துறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேவைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதாவது நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட சேவை பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஆனால் சேவை பண்ணாமல் அப்படி இருந்துடாதீங்க. இது ஒரு வேண்டுகோள். ஓகே, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இப்போது 11th எக்ஸாம் நடந்துட்டுருக்கு என் குழந்தைங்களுக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு அதில் ஒரு பேப்பர் இருந்தது. அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேள்வி பதிலில் கேட்டிருக்காங்க. அதில் ட்வின்ஸ் இல்லையா, ஒரு குழந்தை ரொம்ப 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 யோசித்து அது மதுரைன்னு எழுதிட்டா. இனி ஒரு குழந்தை கரெக்டாக தெரியாது, குத்தி மதுப்பா இல்லை பிங்கி பிங்கி பாங்கின்னு சொல்லிட்டு சென்னைன்னு எழுதிட்டு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா இந்த வள்ளூர் கோட்டை எங்கே இருக்குன்னு கேட்டால், நான் சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு. சென்னை எழுதினவளுக்கு வந்து இது சென்னைன்னு கரெக்டாக தெரியாது, இருந்தாலும் ஃப்ளூக்கில் எழுதிட்டா அது கரெக்டு. எந்த கொஸ்டின் அவுட் சைட்லேருந்து வந்ததோ, அதாவது அவங்க படிக்கலை, அவங்க புக்கில் இல்லைன்னா அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, இவங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு 5-6 வாட்டி நான் கூப்பிட்டு போயிருக்கேன் வள்ளூர் கோட்டத்துக்கு. அதாவது அவங்க குழந்தையா இருக்கும்போது அப்படின்னா நான் ஒரு 5லேருந்து 7 வயசுக்குள்ளே நிறைய வாட்டி போயிட்டு வந்திருப்போம். இப்போ குழந்தைங்களுக்கு 16 வயசு ஆகுது. அவங்களுக்கு இது குழந்தையா இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு போனதுனால ஞாபகம் இல்லை, அதனால் வள்ளூர் கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியல, தப்பாக எழுதிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஐ ஓப்பனர், அதாவது எங்களை மாதிரி அப்பா அம்மாங்களுக்கு ஐ ஓப்பனர். அப்படின்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், வள்ளூர் கோட்டம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டோம், பீச்சு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டோம், ஸ்னேக் பார்க் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டோம், லைப்ரரி கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டோம் நினைக்கிறோம். இதெல்லாம் எப்போ கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் ஞாபகம் வச்சுட்டா நல்லது. ஏன்னா எல்லாம் 5 வயசுக்குள்ள இல்லை 7 வயசுக்குள்ள அப்படி கொண்டு போய் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்க முக்கியமான இடம் காமிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு மெமரியில் போய் உட்கார்ற வயசில் கொண்டு போய் காமிச்சா நல்லது. எனக்கு என்ன தோணுது, இந்த வெக்கேஷன் வந்ததுன்னா திரும்ப ஒரு வாட்டி குழந்தையா இருக்கும்போது எங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சோமோ அதெல்லாம் இனி ஒரு வாட்டி காமிச்சா இப்போ ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, வேற ஒரு தகவல். இன்னைக்கு வந்து என்னுடைய மனைவியோட லௌகிக பிறந்த நாள். ஓகேவா, பெண்களோட வயசு சொல்கிறது அவ்வளோ கரெக்டு கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னோட அவங்க 6 வயசு கம்மி. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட 50வது பிறந்த நாளை கொண்டாடினேன். நீங்கள் அவங்க கரெக்ட் வயசு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி இறைவனை வேண்டும் போது என் மனைவியோட லாங்குவிட்டிக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் பிரார்த்திச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டியது, இந்த துவண்டு போகிற ஆத்மாக்களுக்கு துவண்டு போகாமல் இருப்பதற்கான சஜஷன். நான் எனக்கு தெரிஞ்ச 1-2 சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 சொன்னீங்கன்னா எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த துவண்டு போகிறவங்க துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.